ஹாய் வீவர்ஸ், தீபாவளி சீசன் தொடங்கிடுச்சுல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட்டை வேக வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் 3 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு 2 விசில் அடிக்கிற வரை வேக விட்டுக்கோங்க. அது வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம பாலை ரெடி பண்ணிப்போம். ஒரு கடாயில் பால் எடுத்துக்கிறேன். அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை மேலே தூவி விட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை இனி நம்ம பால் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ இருந்தால் அதை கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட் ஆல்மண்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக க்ரீமியாக வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.